யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ஜிபிஎம் எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு தம்முடைய சீசர்களோடு கூட 40 நாட்கள் பேசி கொண்டிருந்தார். கடைசியாக அவர் பரலோகம் செல்லும்போது லூக்கா 24வது அதிகாரம் 46, 47, 48 ஆகிய வசனங்களில் இயேசு கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுதிருக்க வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சர்வதேசத்தவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதற்கு நீங்களே எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று அவரை பின்பற்றின அந்த 12 சீசர்களையும் சாட்சியாக நிறுத்தி சென்றார். அன்புக்குரியவர்கள், அன்றைக்கு 12 பேர், அதை தொடர்ந்து 120 பேர், அதை தொடர்ந்து 3120 பேர், அதை தொடர்ந்து 8120 பேர். அப்போஸ்தலர் 8:4 வாசித்து பார்த்தோம் என்றால், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும்? உலகில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நிம்மதி வேண்டும், சமாதானம் வேண்டும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிறதை குறித்து ஒரு நிச்சயம் வேண்டும். பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோன்னா இந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லி தெளிவாக டிக்கெட் எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் கட்டாயம் பரலோக சிந்தையோடு இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் வீட்டிற்கு வர முடியாது என்று சொல்லி தெளிவாக சொல்லிவிட்டு யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து ஆங்காங்கே வசனத்தை பிரசங்கித்தார்களோ, மார்க்கு 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனங்களை உறுதிப்படுத்தினார். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தில் சுமார் 270 மிஷனரிமார் இந்தியாவின் 25 மாநிலங்களிலே, அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும் என்கிற நற்செய்தியை பிரசங்கிக்கிறோம். இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 935 கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கும், ஆண்டவரின் கிருபையினாலே 70 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கும், தேவனுக்கு மகிமையாக சுமார் 20 இடங்களிலே ஆலய கட்டுமான பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 2 ஆலயமும், மகாராஷ்டிராவில் 1 ஆலயமும், நேபாளில் 3 ஆலயமும் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபமணி கொடுங்கள். நம்முடைய இந்திய திருநாட்டில் சுமார் 4 லட்சம் கிராமங்களில் இன்னும் ஆலயம் கிடையாது. அருமையானவர்களே, ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபமணி கொண்டிருக்கிறோம். மும்பை பேராயர் பிரபு அவர்கள் நம்முடைய பணி மையங்களுக்கு வந்து குஜராத்தில் 2 ஆலயத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு ஒரு ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு அந்த ஆலய கட்டுமான பணி தேவைகளை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்து சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசம் எங்கிலேயும் நற்செய்தி அறிவிக்கிறதற்கு இன்னும் ஒரு 410 மிஷனரிமார் எங்களோடு இணைவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதோடு கூட ஆலயம் கட்டி தாருங்கள் என்று சொல்லி பல இடங்களில் நிலங்களை அநேகர் கொடுக்கிறதற்கு முன் வருகிறார்களாகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் உலக அளவில் எடுத்த ஆய்வின்படி 2% பணங்கள் மாத்திரம்தான் மிஷனரி ஊழியங்களுக்கு என்று சொல்லி செலவு செய்யப்படுகிறது. 2% மக்கள் மாத்திரம்தான் மிஷனரி பணியில் ஈடுபாடு வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கொடுத்து போன கடைசி கட்டளை இன்னும் நம்முடைய தேசத்தில் வெளிநாட்டினரை வைத்து செய்ய முடியாது. நம்முடைய தேசத்தில் இருக்கிற நாம் தான் நம்முடைய தேசத்து மக்களை நான் சந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜாதகம் சரியில்லை, என் நேரம் சரியில்லை, விதி சரியில்லைன்னு சொல்லி ஏராளமான தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை தேசம் எங்கிலேயும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. போதை உலக அளவிலே பெருகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற நாட்களில் பாவ பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். இந்த வேதம் மாத்திரம்தான் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறது. வேறு எந்த புஸ்தகத்திலையும் மனம் திரும்புங்கள்,
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் எங்கேயும் அழைப்பு பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனம் திரும்புதலுக்கான அழைப்புகளை ஒவ்வொருவரும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீடி ஸ்டட் என்ற மிஷினரி சொல்லும்போது ஒரு மனிதன் கூட நரகம் போகக்கூடாது என்பதற்காக நரகத்தின் வாசலில் ஆண்டவர் எனக்கு ஊழியம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நரகத்தின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் சுமார் 148 கோடி ஜனங்கள், 148 கோடி ஜனங்களுடைய உள்ளத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒருவர் கூட நரகம் போகணுன்னு ஆசையே இருக்காது. எல்லாருக்குமே பரலோகம் போகணுங்கிறக்காக தான் தெய்வத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நீ தேடுகிற நிம்மதி இயேசுவில் உண்டு. நீ பரலோகம் போகணுன்னு வாசிக்கிறியே, அதற்கு இயேசு ஒருவரே வழி. மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இது சொல்வதற்கு சுமார் 410 பேர் எங்களிடத்துல ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு 3000 ரூபாய் உங்கள் குடும்பத்தின் சார்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிஷினரியை நம்ம அனுப்பி வைக்கலாம். இப்படி ஒரு மிஷினரியை நம்ம பொறுப்பெடுத்து அனுப்புறதன் மூலம் அருமையானவர்களே ஒரு 100 கிராமம் மாறும். அருமையானவர்களே, 10,000 பேருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பார்த்துங்க. ஆகவே கிறிஸ்து இயேசுவை நம்ம சந்திக்கும்போது ஒருவர் கூட வெறுமையாக சந்திக்கக்கூடாது. லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அன்பானவர்களே, நம்ம வீடு கட்டுறதுனால, பெரிய பெரிய சொத்துக்களை வாங்குறதுனால, இல்லைன்னா பட்டம் வாங்குறதுனால, பிள்ளைகளுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்கிறதுனால பரலோகத்தில் சந்தோஷமே கிடையாது. சந்தோஷம் எப்போ? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். அன்பானவர்களே, இந்த மனம் திரும்புகிற இந்த ஊழியத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபாடு வைக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் வீணாக விடவே மாட்டார். இன்றும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களே, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஒரு பிட்டு நிலம் கூட அவருக்கு சொந்தமாக கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீ கால் மிதிக்கும் தேசம் எங்கேயோ வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் இடங்கொண்டு பரம்புவா என்று சொல்லி தேவனை ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் அடிக்கடி உன் கூடாரத்தை மாற்றுன்னு சொல்லுவார். எப்போ கூடாரத்தை மாற்றினாலும் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அங்கே போய் கூடாரம் போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டு அதன் பின்பு தான் கூடாரமே போடுவார். தாவீது என்ன சொன்னார் பாருங்க, கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டுற வரையிலையும் நான் என்னோட படுக்கையில் ஏற மாட்டேன். கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்காக நான் உபவாசத்தோடு கண்ணீரோட ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் இப்படி தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சையும் வைராக்கியத்தையும் வைத்திருந்ததுனால தான் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு வரையும் அவர்களுடைய பெயர்களை குறித்து வாசிக்கிறாகவே. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற மாபெரும் செத்து பரலோகத்தில் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுறது. ஆண்டவர் உங்களுடைய சந்ததியை மறக்கவே மாட்டார். உங்கள் குடும்பத்து பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவர்களை கையிட்டு ஆசீர்வதிப்பார். ஆமோஸ் 9:12 சொல்கிறாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் எழும்ப கட்டுவேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மிஷினரி ஊழியத்தில் ஈடுபடுங்க, மிஷினரிகளை அனுப்பி வைங்க, ஆலயங்களை கட்ட முன்வாருங்கள். ஆலயங்கள் கட்டுவதற்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 8 லட்சம் ரூபாய் கட்டுறோம். அருமையானவர்களே, 7 லட்சம் ரூபாய் கட்டுறோம், 6 லட்சம் ரூபாய் கட்டுறோம், 5 லட்சம் ரூபாய்க்கு 600 சதுரடியில் கட்டுறோம். வாங்க, வந்து பிரதிஷ்டை பண்ண வாருங்கள். அருமையானவர்களே, ஒரு ஆலயம் கட்டுறதன் மூலம் அந்த கிராம மக்களுக்கே ஒரு விடுதலை, அந்த கிராம மக்களுக்கே ஒரு சந்தோஷம், அந்த கிராம மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் ஒளியும். குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக ஆரம்பிப்பாங்க. குடும்ப வாழ்வு சிதைத்து காணப்படக்கூடிய இந்த நாட்களில் குடும்பங்கள் சீர்பட ஆரம்பிக்கும். அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் நான் ஜம்மு காஷ்மீர் போய்விட்டு அங்கேருந்து புஜ்ஜி போகிற வழியில் போனேன். அப்படி போய் இருக்கும்போது ஒரு கிராமத்தை சந்தித்து, அந்த கிராமத்தில் ஒரு மகள், அவள் வந்து பிறக்கும்போதே பேரலைஸு. ஆகவே கை கால்கள் செயல்படாமல் இருக்கும்போது அவள் கையில் எப்படி ஒரு கைப்பிரதி கிடச்சிருக்கு. அதை படித்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி தொடர்ந்து இந்த இயேசுவின் செய்தி எங்கே கேட்கலான்னு சொல்லி தேடி ரேடியோ மூலமாக டிவி மூலமாக நற்செய்தியை கேட்டு அவள் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவளுடைய அந்த விசுவாசம் அந்த குடும்பத்தை பற்றியிருந்து, பக்கத்து குடும்பத்தை பற்றியிருந்து இன்றைக்கி 35 குடும்பங்களை அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆலயம் கிடையாது, ரோட்டில் வீட்டில் திண்ணையில் தான் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இவர்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறதற்கும் இவர்கள் மத்தியில் தொடர்ந்து பேப்டிசம் கொடுப்பதற்கும் நாம் எழும்பி இருக்கிறோம். ஆண்டவர் அந்த மக்கள் மத்தியில் தொடர்ச்சியான நல்ல வாஞ்சையை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிலம்
கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் நிலம் உங்களுக்கு தர்றோம்னு சொல்லி நிலத்தை காட்டினாங்க. அஸ்திவாரம் போட்டு வந்தோம். அதுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த பகுதிகளில் பண்டிட் மக்கள், நிறைய இஸ்லாமிய மக்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆலயங்கள் கட்டி எழும்ப வேண்டியதாக இருக்கிறது. அதோடு கூட நான் 9 இடங்களில் ஆதிவாசி பிள்ளைகளுக்கு என்று சொல்லி விடுதி நடத்துகிறோம். ஒரு விடுதியில் படிக்கிற பிள்ளைகள் ரூ. 600 ஒரு குழந்தையுடைய படிப்பு. அதே போல் மிஷினரிகளுடைய பிள்ளைகள், இந்த வாரத்திலிருந்து மிஷினரிகளுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க. நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியல, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை அனுப்ப முடியலன்னு சொல்லி எங்களோட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஒரு குழந்தைய நீங்கள் படிக்க வைக்கலாம். அதுக்கு ரூ. 1000 பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது மூலம் உங்கள் வீட்டில் அளவு கடந்த விருத்தியை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் தருவார். அதோடு கூட 22 இடத்துல டியூஷன் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பயங்கரமான எதிர்ப்பு நிறைந்த காலங்களில் டியூஷன் சென்டர் மூலமாக நற்செய்தி கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும் செல்லும் என்று சொல்லி டியூஷன் நடத்தி கொண்டிருக்கிறோம். விபிஎஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தின் மூலம் 100% மக்கள் பரலோகம் செல்லணும். 100% இந்த ஊழியத்தின் மூலமாக மக்கள் ரட்சிக்கப்படணும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிராமங்கள்லையும் சபைகளை உருவாக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துலையும் 200 பேர் 300 பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீங்கள் ஆத்துமாதாயம் செய்யணும்னு சொல்லி பீப்புள் குரூப் மூவ்மெண்ட் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளையும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பயிற்சி திட்டங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அருமையானவர்களே, கடந்த வாரம் ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடும்போது அம்பாபேன் என்ற ஒரு சகோதரி எழும்பி சாட்சி என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய 2 செஸ்ட்லேயும் கேன்சர் வியாதி உடல் முழுவதும் பரவி ஒரு விதமான துர்நாற்றம் எடுத்து யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, இனி மரணம் தான், அதனால் வீட்டுக்கு போயிடும்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இப்படி அழுகையோடும் கண்ணீரோடு இருக்கிற வேளையில் தான் என்னுடைய கணவருக்கு நற்செய்தி வந்தது. எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த மிஷினரியை. எனக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண கொஞ்சம் நேரத்துலேருந்தே அவனுடைய உடலில் ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிறது போல் உணர ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து டாக்டர் வந்து அந்த வலிபோக்கு மருந்து தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு மிஷினரி அண்ணா ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதை உடலில் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 15 நாளில் கம்ப்ளீட்டாக என்னுடைய பாடி கியூர் ஆயிடுச்சு. பாருங்கள், என்னுடைய சரீரம் இயேசுவின் சரீரமாக, ஒரு குழந்தையின் சரீரமாக எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மா சாட்சி சொல்லி கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இப்படி உயிர் தெழுந்த ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புவது, அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் இப்படி அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. மாதந்தோறும் ஆத்ம சவால் என்ற ஒரு பத்திரிக்கை வெளியிடுகிறோம். இந்த பத்திரிக்கை ஒரு இலவச பத்திரிக்கை. அருமையானவர்களே, உங்களுடைய முகவரிகளை அனுப்பி வைத்தீர்கள் என்றால் இலவசமாக இதை அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவை சந்திக்கும்போது வெறுங்கையோடு நம்ம யாருமே சந்திக்கக்கூடாது. ஆகவே இயேசுவை சந்திக்கிறதற்கு நம்ம தினந்தோறும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதேபோல் இப்படி ஒரு காணிக்கை பெட்டி நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டி நிறைய இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு தேவை இருக்கிறது. நீங்கள் காணிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த காணிக்கை பெட்டியில் நீங்கள் காணிக்கை சேகரித்து வைத்து உங்களுக்கு நிறைந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா வந்து அதை எடுத்து செல்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தை நீ கொடுக்கிற சிறப்பு நன்கொடைக்கு 8DG எக்ஸப்ஷன் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ள அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் தொடர்ந்து உங்களுடைய பங்குகள் என்ன என்பதை தீர்மானம் எடுங்கள். நீங்கள் காணிக்கை அனுப்புவதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் 9043 867550 9444737550. உங்களுடைய ஜபங்களுக்காக, உங்களுடைய காணிக்கைகளுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபை ஒழுங்குபடி இந்த நாட்களை நாம் தியானிக்கிற கருப்பொருள் வந்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29ஆம் வசனம் தொடங்கி அங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானக
மகன் பார்த்த உடனே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், இல்லையென்றால் யூதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்று சொல்லி எழுதாதபடி உலக மக்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். அருமையானவர்களே, அன்றைக்கு மீன் கொடுத்து கொண்டிருந்த அந்திரேயா, பேதுரு, யோவான் போன்றவர்களை சீசர்களாக வாரும்படி அழைப்பு கொடுக்கிறார். அப்படி அழைப்பு கொடுக்கிற வேளையில் நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிற சேலஞ்ச் என்ன? கம் அண்ட் see, வந்து பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவை எங்களோட பாருங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாத்திரம்தானா என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்று பூலோகத்தார் எல்லாரும் சொல்வார்கள் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய 8வது அதிகாரம் 23 வசனத்தில் சொல்லும்போது, அந்த நாட்களிலே பலவிதமான பாஷைக்காரர்கள் புறையினத்தவர்கள் வந்து ஒவ்வொருவரும் யூதருடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு கூட மாத்திரம் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆகையால் நாங்கள் உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் 98% மக்களுக்கு இந்த தெய்வம் தெரியாது. இந்த 98% மக்களும் உங்களை தேடி வந்து உங்களோட தான் கடவுள் இருக்கிறாரு, உங்கள் கடவுளை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, கொல்லிமலைன்னு சொல்லி நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே ஜெசிமன் பிராண்ட் என்ற ஒரு மிஷினரி வந்தார். அவர் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப ஆர்வத்தோடு நிறைய முயற்சி எடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஃபெல்லோஷிப் வேணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஆகவே ஒரு கிறிஸ்டினாவது இருப்பானா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து கடைசியில் அந்த கெசட்டேட்டில் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்க்குறாரு. டேவிட் அப்படின்னு ஒருவர் இருக்கிறாரு, இந்த கிராமத்தில் இருக்காருன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டேவிட் இருக்கிற கிராமத்துக்கு போய் சேர்றாரு. இவர் போயிருந்த நேரம் அவர் ஃபுல் போதையில் இருக்கிறாரு. இவரை பார்த்த உடனே கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசிட்டு இப்படி மிஷினரி வந்திருக்கிறாரு, ஊழியக்காரர் வந்திருக்கிறாருன்னு உடனே கொஞ்சம் அவருக்குள்ளாக சில மாற்றங்கள். என் அன்புக்குரியவர்கள், எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் நம்முடைய வீட்டிற்கு வருவாங்க ஒருத்தர் அப்படின்னா, இல்லை என்றால் நம்ம வாழ்கிற கிராமத்தில் நம்மை குறித்து எப்படிப்பட்ட சாட்சியை பொதுமக்கள் சொல்வார்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் நம்ம எல்லாருமே சீசர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்துக்குங்க. ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து முதலாவது 12 பேரை தெரிந்தெடுத்தார் இல்லையா? அதன் பின்பு அவர் அனுப்பும்போது 70 பேரை அனுப்பி வைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த பின்பு 120 பேர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக காத்திருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அன்றைக்கு காத்திருந்தவர்கள் மேலே வந்த ஆவியானவர் இறங்கி பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர், இப்போ விசுவாசிகள் எண்ணிக்கை 3120 பேர். இப்படி எருசலேமிலே சீசர்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு போனது என்று வாசிக்கிறோம். மாத்திரமில்லை, அப்போஸ்தலர் 8 நாளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்படி என்றால் நம்ம ஒவ்வொருவருமே வசனத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, 1 பேதுரு 2:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியரும் தேவனுடைய புண்ணிய ராஜ்யத்தை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீசர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுக்கிறார். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, இதை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து செயல்படுகிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளாளன்விளை என்கிற கிராமத்தை சார்ந்த பேராயர் அசரியா என்பவர் அந்த நாட்களில் ஒய்எம்சிஏ யூத் மிஷன் மூவ்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி அவர் இருந்தார். அந்த ஒய்எம்சிஏக்கு செக்ரட்டரி இருந்த நாட்களில் இளைஞர்களுக்கு மீட்டிங் நடத்துவார். அந்த மீட்டிங் நடத்தும்போது அந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் கையில் பைபிளை வச்சு, இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோன்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைமையில் கை வைக்க சொல்லி ஒவ்வொருவரையும் சுவிசேஷர்களாக அவர் அனுப்புவாராம் பார்த்துக்குங்க. அப்படி ஒரு முறை
ஒரு இடத்துல அவர் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று சொல்லி ஏசாயா 6:8 சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் எழும்பி என்ன சொல்கிறான், யாரோ என்னை அனுப்பு, யார் என் காரியமாய் போவார்கள் என்று சொல்லி யார் யாரையோ கூப்பிட்டுட்டு இருக்கிறியே, நீ ஏன் மிஷினரியாக போகக்கூடாது என்று சொல்லி அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துடைய விளைவாக இதன் விளைவாக ஜெபம் பண்ணி, அருமையானவர்களே, ஆந்திர மாநிலம் தோர்னக்கல் பகுதி, இந்த நாட்களில் தெலுங்கானா என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில் நற்செய்தி அறிவித்து ஒரு பேராயத்தை உருவாக்கி முதல் பேராயராக அங்கே அவர் பொறுப்பெடுத்தார். இன்றைக்கும் கம்மம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவருடைய கல்லறை அங்கே இருக்கு, நான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய சொந்த கிராமம் வெள்ளாளனுடைய கிராமம். காரணம் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, அந்த பேராயருடைய தகப்பனாருடைய ஜெபம், பேராயர் அசரியாவுடைய வாழ்க்கை இன்றைக்கு அந்த கிராம பகுதி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, எங்களுடைய சொந்த ஊர் மக்கள் உலகமெங்கிலேயும் இருக்கிறார்கள். உலகமெங்கிலேயும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். சிறந்த கல்வியை கற்று வியாபாரத்துறையிலும் சரி, அரசு துறையிலும் சரி, உயர்ந்த இடங்களில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, ஒன்று தேவனுடைய கிருபை, இன்னொன்று பேராயர் அசரியா அவர்களுடைய ஜெபம், அவருடைய அப்பா வேதநாயகம் அவருடைய ஜெபம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அங்குள்ள ஏராளமான தாய்மார்கள் தேவாலயத்துக்குள்ளே போய் கண்ணீரோடு போராடி உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக, தங்களுடைய சொந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். என் அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் என்ன, நம்முடைய பங்களிப்பு என்ன என்று யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். நம்மள எத்தனை பேர் அழைப்பு அப்படி கொடுக்க முடியும்னு யோசித்து பாருங்கள். ஒரு வாலிப பிள்ளை ஒரு நாள் அவங்க பாஸ்டர்கிட்ட கேட்டாலும், பாஸ்டர், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படின்னா நான் எப்படி என்னுடைய ட்ரெஸ்ஸை, எப்படி என்னுடைய ட்ரெஸ் கோடு, உடை அலங்கரிப்பு இருக்கணும், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாள். உடனே பாஸ்டர் சொன்னாராம், அம்மா, நான் ஒன்றும் டிசைனர் கிடையாது, டெய்லரும் கிடையாதுமா, நான் ஒன்று சொல்கிறேம்மா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு டீ சாப்பிட வரேன்னு சொன்னால் உங்கள் வீட்டு ஹாலில் அவர் உட்கார வச்சு நீ எப்படி அவருக்கு டீ பரிமாறுவ, எப்படி அவருக்கு முன்னால் ட்ரெஸ் போட்டிருப்பேன் அப்படிங்கிற கொஞ்சம் யோசித்து பார்த்து அப்படி என்னுடைய உலங்க அலங்கரிப்பை மாற்றிக்கமான்னு சொல்லி. என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கம்மன் சீன்னு சொல்லி அழைப்பு கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் அணிகிற அந்த உடை அலங்கரிப்பில் இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா, இல்லை என்றால் நம்முடைய அலங்கரிப்பில் இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா? உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நல்ல உயர்ந்த துணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் அருவருப்பான தோற்றங்களை மற்றவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய உடை அலங்கரிப்பு இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பானவர்களே, நம்முடைய உடையை பார்த்து, நம்முடைய அலங்கரிப்பை பார்த்து கூட நாம் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறோம் என்று புறையணத்தவர்கள் அலைந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசு வந்து பாருங்கள்னு அழைப்பு கொடுக்குறார் இல்லையா? அருமையானவர்களே, நம்மளுடைய வீட்டுக்குள்ளே எல்லா வீட்லேயும் குடும்பம் அப்படின்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். அருமையானவர்களே, இதில் எந்த விதத்தில் சகிப்போடு கூட பொறுமையாக கணவன் பேசும்போது பொறுமையாக, இல்லை என்றால் மனைவி பேசும்போது கணவன் பொறுமையாக எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் சகிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இந்த சகிப்பு தன்மை தான் நம்முடைய குழந்தைகள் பார்ப்பார்கள். நம்முடைய வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் இந்த சகிப்பு தன்மை பார்த்து அவங்க நாளைக்கு இல்லறம் அமைக்கும்போது அன்புக்குரியவர்கள் அவங்களுக்கும் அந்த சகிப்பு தன்மை வரும். பார்த்துக்கு மாறா வாயில் வந்த வார்த்தைகள்லாம் பேசி நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற துணிகளை எடுத்துகிட்டு ஒரு பேக்கில் வச்சுட்டு நிறைய நேரங்களில் பிள்ளைகளுக்கு முன்பாக கிளம்புறோம். இது எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மை குறித்து என்ன பேசுவாங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். போதைப் பொருட்களை நம்ம வியாபாரம் பண்ணுறோம். நான் வியாபாரிகள் மத்தியில் 38 வருஷம் ஊழியம் செய்தேன். நிறைய அண்ணன்மார் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பு தங்களுடைய கடைகளில் போதைப் பொருட்களை விற்க மாட்டோம், சிகரெட் விற்க மாட்டோம், புகையிலை விற்க மாட்டோம்னு சொல்லி போர்டு வைத்து வாழ்க்கையில் வெற்றி வேந்தர்களாக வலம் வந்தவர்கள்
பலர் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, போதைப் பொருட்கள், கடத்தல் பொருட்களில் ஈடுபட்டு எத்தனை பேர் சேர்த்து வைத்திருக்கிறோம் இல்லையா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். மிஷினரி ஊழியர்களுக்கு இப்படி தேவைகள் இருக்குது, ஒரு ஹாஸ்டல் கட்டணும், கொஞ்சம் தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த அண்ணன் கொஞ்சம் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நீங்கள் அடுத்த வாரம் மறுபடியும் வர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், அண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் வீக் இப்போ தானே உங்களுக்கு சம்பளம் வந்திருக்கும், அடுத்த வாரத்தில் வந்தால் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார், நான் ஆர்டிஓவாக இருக்கிறேன், நான் அந்த கேட்டுக்கு போவேன் சார், என்னோட டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன? லஞ்ச பணம். என் அன்புக்குரியல லஞ்ச பணத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தா சொன்னேன், உங்கள் வேர்வை சிந்தி உங்கள் சம்பாத்தியத்துன்னு நீங்கள் கொடுக்குற பணம் தான் ஊழியத்துக்கு ஆசீர்வாதம்னு. இந்த லஞ்ச பணம் கள்ள பணம்லாம் ஊழியத்துக்கு கொடுக்காதீங்க. என் அன்புக்குரியவர்களே, கள்ள பணம் லஞ்ச பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலே அது நிம்மதியை கொடுக்காது. கொடுக்குறவங்க யாரும் உங்களை ஆசீர்வதித்து கொடுக்க மாட்டாங்க. வட்டி பணம் உங்கள் வீட்டில் இருக்கோன்னா அந்த வட்டி கொடுக்குறவங்க எரிச்சலோட தான் கொடுப்பாங்க, அது ஆசீர்வாதமாகவே இருக்குது. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு வட்டி தொழில் ஆகாது, அதை விட்டு விடுங்கள், போதை தொழில் ஆகாது, அதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி நான் தைரியமாக எடுத்து சொல்ல முடியும். என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு வந்தால் அவர் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்க. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, என்னுடைய சிலுவையை சுமக்கிறதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா? மார்க்கு 8வது அதிகாரம் 34 வசனத்தை வாஸ்து பாருங்க, அங்கே எழுதியிருக்கு. பின்பு இயேசு ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்கிறார். என் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம மத்தியில் எல்லா பிரசங்கமார்களும் பிரசங்கம் பண்ணுகிறது, இயேசுவுக்கு பின்னால் வாருங்க, உங்கள் துக்கம் மாறிடும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க, ஆறுதல் கொடுப்பீங்க. என் அன்பானவர்களே, இது எல்லாமே நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ள பாவம், வீட்டில் சாபம் இருந்தால் எப்படிங்க இருக்கும் யோசித்து பாருங்கள். அது மாத்திரம் இல்லை அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம நெருக்கப்படும் போது தான் நம்முடைய குணலட்சணங்களில் மாற்றம் வரும் பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்பானவர்களே, தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தினால நான் உங்களுடைய வசனத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய நேரங்களில் ஒரு சின்ன பாடு வந்தாலே தாங்க முடியாத தொல்லைன்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுறோம் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, சிச்சையில் தான் நம்ம எல்லாருமே நல்ல குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குள்ளே எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன், அவங்களுடைய ஒரே பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் சரியான பார்வை கிடையாது, சரியான மூளை வளர்ச்சியும் கிடையாது. அந்த பிள்ளை அப்படி இருக்கிற பார்த்து அவங்க அம்மா அந்த பிள்ளையை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் பார்த்துக்குங்க, கிருஷ்ணகிரியில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் கடைசி வரையில் என்ன சொல்வார்னா, சிரித்த முகத்தோட பள்ளிக்கு லீவ் போடாமல் தன்னிடத்தில் வருகிற குழந்தைகளுக்கும் சரி, இந்த பைத்தியக்கார பிள்ளையும் கூட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சு எல்லாருக்கும் நல்ல டீச்சராக இருந்து தமிழக அரசாலே நல்லாசிரியர் விருதையும் பெற்றார் அவர். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாளும் வேற கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நினைக்கல. ஆனால் அவர் என்ன சொல்வார்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு இப்படி ஒரு சிலுவையை சுமக்கிறதற்கு எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அண்ணன் சந்தோஷமாக சொல்லுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நமக்கு சில குடும்ப காரியங்களில் சில நெருக்கங்கள் இருக்கணும், அதை சிலுவைன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு ஏன் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், கண்ணீர், கவலை நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். நம்முடைய கண்ணீர் ஒரு புதிய இருதயத்தை நமக்கு கொடுக்க முடியும். அருமையானவர்களே, சாது சுந்தர் சிங் ஒருமுறை ஒரு வீட்டிற்கு சென்று கதவை தட்டும்போது அந்த வீட்டு சிறுமி நேரம் உள்ள ஓடி போய், அம்மா, ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். என் அன்புக்குரிய இந்த அம்மா ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா சாது சுந்தர் சிங் சொல்கிறாங்க, என் மகன் உங்களை பார்த்த உடனே ஜீசஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாயா அப்படின்னு சொன்னார். அம்மா, உண்மைதாம்மா, இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு இயேசு என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு. என்னுடைய உடலிலேயும் இயேசு வெளிப்பட வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகவே தான் உங்கள் மகா என் மூலம் இயேசுவை பார்த்திருப்பாள். எனக்கு தெரிந்த ஒரு போதகர் WC டேவிட் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் பேராயத்தில் ஐயர்வா இருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இயேசுவை உண்மை போல என்னை மாற்றும் சொல்லி அந்த ஜெப அறையில் அவர் ஜெபம் பண்ணுவார் பார்த்துக்குங்க. நம்மள எத்தனை பேர் இப்படி உண்மை போல என்னை மாற்றும் கம்மன் சீன்னு சொல்லி இன்றைக்கி இயேசு அழைப்பு கொடுக்குறார். நம்ம வீட்டுக்கு வந்தால் இயேசுவை ஜனங்க பார்ப்பாங்களா, நம்ம மூலம் இயேசுவை பார்ப்பாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் நாங்கள் உலகத்தையும் நேசிப்போம்,
ஆராதிப்போம், இயேசுவே நேசிப்போம்னு சொல்லி போயிட்டுருக்கு. பார்த்து ஒரே டான்ஸு, ஒரே அலங்கரிப்புன்னு போயிட்டுருக்கு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி அருமையானவர்களை முறையாக நம்ம ஆராதிப்போம். ஆராதிக்கிற ஆண்டவரை உலகிற்கு வெளிப்படுத்துவோம். தேவன் இதில் மகிமைப்படுவார். உங்கள் வீட்டிலையும் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோட பேசும். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கம்மன்சி என்று சொல்லி நீர் அழைப்பு கொடுக்கிறீரே, இந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் சீர்திருத்தத்தை அணிந்து கொண்டு வாழும்படி பிதாவே நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை திடப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு ஒரு விடுதலையை தாரும். அப்படின்னு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச், சென்னை. அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767.